சோ இந்த தை மாதத்திலே 4 பெயர்ச்சிகள் ஏற்படுகிறது. ஒன்று, ஜனவரி 14ஆம் தேதி நடக்கவிருக்கும் சூரிய பெயர்ச்சி. தனுசிலிருந்து சூரியன் மகரத்திற்கு செல்கிறார். அடுத்ததாக புத பெயர்ச்சி. புத பகவான் உங்களுக்கு 19ஆம் தேதி அவரும் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்கிறார். செவ்வாய் என்னடானா வக்ரமாகி கடகத்திலிருந்து மிதுனத்துக்கு செல்கிறார் 18ஆம் தேதி. சுக்கிர பகவான் என்னடானா உச்சம் பெற்று ஜனவரி 29ஆம் தேதி கும்பத்திலிருந்து மேனத்திற்கு போகிறார். 4 கிரகங்கள் உச்சம் பெறுகிறார்கள். ஸோ இப்போ இந்த 4 கிரகங்களால் யாருக்கெல்லாம் நன்மை ஏற்பட போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்வ வளத்தையும் சுபிட்சத்தையும் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதைத்தான் ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்கவிருக்கும். யாருக்கு சூப்பரோ இல்லையோ தை மாதம் உங்களுக்கு தான் சூப்பர். காரணம் என்னன்னா, படப்போங்க குறித்து நீங்க ஒவ்வொரு ராசிக்கு இப்படி தான் சொல்லுவீங்க. யாரை கேட்டாலும் அவங்களுக்கு சூப்பர்ன்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கு. அதனால தான் எப்பயுமே 2025 இவ்வளவு சிறப்பு நம்ம ஏன் எல்லா டிவியை திறந்தா எல்லா ஜோதிடர்களும் சொல்றாங்கன்னா, அது காரணம் என்னன்னா, இந்த வருடம் ஏற்கனவே குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சின்னு 3 பேர். அதுல இந்த மாதம் உங்களுக்கு 4 பேர் மாறுறாங்க. ஒன்று சூரிய பயிற்சி, அடுத்ததாக புத பயிற்சி, அடுத்ததாக எல்லாம் சொன்னேன். ஸோ ஒருத்தர் கொடுக்கலன்னா அப்பா கொடுக்கலன்னா சித்தப்பா கொடுக்க போறாரு, சித்தப்பா கொடுக்கலன்னா மாமா கொடுக்க போறாரு, மாமா கொடுக்கலன்னா மாமனார் கொடுக்க போறாரு, யாரோ ஒருத்தர் கொடுக்க போறாரு. நம்ம சொந்தங்கள்ல யார் நல்லா இருக்காங்களோ அவங்க கொடுக்க போறாங்க, நம்ம வாங்கிக்க போறோம். அப்படியா குருஜி? எங்க சொந்தக்காரங்கள்லாம் பார்த்தா அப்படி கொடுக்குற ஆளுங்க மாதிரி தெரியலையே குருஜி. உலகத்துல எந்த சொந்தக்காரங்களும் கொடுக்க போறதில்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஸோ அப்போ யாராவது ஒருத்தர் நலமா இருந்தா அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கலாங்கிற மாதிரி தான். மேஷராசிக்காரர்களுக்கு 5க்குடைய சூரிய பகவான் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். இதுதான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் பலன். 5க்குரிய யோகாதிபதி 10ஆம் வீடாகப்பட்ட தொழில் ஸ்தானத்திற்கு வருகிறார். என்னைக்குமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தொழிலில் எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் நம்ம நான் தான் வாழ்க்கையில ஒரு யோகம்ங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு தொழில் பண்றோம்னா அந்த தொழில் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு என்ன வேணும்? யோகம் வேணும். எனக்கு அந்த யோகம் இருக்கா? கல்யாணம் பண்ற யோகம் இருக்கா? எனக்கு பூமியில சில பேர் வண்டி வாங்கினா கீழே விழுந்துட்டே இருப்பான், சில பேர் பூமி வாங்கினா அவனுக்கு ஒட்டவே ஒட்டாது, சில பேர் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வாங்கினா வீட்டுக்குள்ள போய் கடையில் ஓடும், வீட்டுக்கு போய் ஓடாது. எல்லாருக்கும் எல்லா ராசியும் வராது. நல்லா புரிஞ்சுங்க, எலக்ட்ரிக்கல் பொருள் ராசி இருக்கிறவனுக்கு பூமி ராசி கிடையாது, பூமி ராசி இருக்கிறவனுக்கு அந்த ராசி கிடையாது, இது எல்லாமே இருக்கிறவனுக்கு கன்னி ராசி கிடையாது. சில பேருக்கு தான் செட் ஆகும். எல்லாரும் ட்ரை பண்ணுவோம், அது என்னமோ பார்த்தா இவனுக்கெல்லாம் செட் ஆகுது சார். அப்படிலாம் அவனுக்கு ஏதோ ஒரு கேரக்டர் இருக்கு. அந்த மாதிரி அந்த யோகம் 10ஆம் வீட்டில் வருவதால் தொழில நீங்க தான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு ஆயிடுவீங்க. என்ன தொழில் பண்ணாலும் சரி. ஸ்டார் சூரிய பகவான்னா யாரு? எத்தனையோ ஸ்டார் இருக்கு, நம்ம எல்லாமே ஒவ்வொரு ஸ்டார்ல தான். அந்த ஸ்டார்ல சூரியன் ஒரு ஸ்டார், அந்த ஸ்டாரை சுற்றி தான் இருக்கிற பிளானட்ஸ் எல்லாம் நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம். அந்த ஸ்டார் யாரு? சூரியன். அந்த சூரியன் 10ஆம் வீட்டிற்கு வருகிறார். அடுத்ததாக 3, 6க்குடைய புதன், அவரும் அந்த 10ஆம் வீட்டு சூரியனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்தை உண்டாக்குகிறார். புதனும் ஆதித்யனும் ஒன்றாக சேர்ந்து யோகத்தை உண்டாக்குகிறார். அடுத்ததா வேற என்ன? ராசியாதிபதி 1, 8க்குடைய செவ்வாய் பகவான் வக்ரமாகி, 8க்குடையவன் வக்ரமானதுனால விபரீத ராஜயோகத்தை உண்டாக்குகிறார். 8க்குடையன் வக்ரமாயிட்டார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, பிளட் ரிலேட்டடான டென்ஷன்ஸ் வரும், சின்ன சின்ன ஆக்சிடென்டல் பீரியட்லாம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அதியோகம் போன்றவை ஏற்படும். எல்லாத்த விட சூப்பர் ஒன்று இருக்கு சார். 2, 7க்குடைய சுக்கிரன் உச்சமடைகிறார். சுக்கிரன் உச்சமடைஞ்சா என்ன ஆகும்? சுக்கிரன் உச்சமடைஞ்சா காதல் வரும். முத்தம் முத்தம் முத்தமா, 3ஆம் உலக யுத்தமா, அப்படி ஒரே லவ் தான், ரொமான்ஸ் தான். பார்த்தீங்கன்னா பயங்கர டெரரா இருப்பாரு. ஆனா இந்த ஆள் இப்படிலாம் லவ் பண்ணுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. இவனுக்கு பாருங்களேன் என் பிள்ளைக்கு இல்லை எவ்வளவு அப்படிங்கிற மாதிரி. சில பேர் சும்மா ஒரு வேஷம் வெளியே ரொம்ப டஃப்பாக காட்டிப்பாங்க, சப்பாத்தி கிளி மாதிரி. ஆனால் புள்ள பார்த்தீங்கன்னா பயங்கர லவ். அப்படிதான் நீங்களும் மேசராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முரட்டத்தனமான இருப்பீங்க. ஆனால் உங்களை லவ் பண்ண விட்டா அப்புறம் தான் தெரியும், உனக்கெல்லாம் கூட காதல் வருமா, கல்லுக்குள் ஈரம் அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு அப்படி காதல் வரும். இந்த வாழ்க்கை எப்பொழுது ரொம்ப கடுப்பாகுது, இந்த வாழ்க்கை காதல் இல்லாம போனாதான் வாழ்க்கை அவ்வளவு கசந்து விடுகிறது. வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவ வேண்டும்.
நமக்காக ஒரு ஜீவன், உனக்காக வாழ நினைக்கிறேன். சார் ஒவ்வொருத்தரோட பர்சனலும், நீங்கள் பெரிய பெரிய விஐபிலாம் பாருங்க, உலகமாக பணக்காரனா பெரிய ஆள் கூட எடுத்துங்க, அந்த ஆள் ஃபோன் பண்ணி அடுத்ததாக அவர் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்டு வாங்க போறார், ஏசியாஸ் பிக்கெஸ்ட் அவார்டு வாங்க போறார். ஒரு நிமிடம் முன்னாடி அந்த ஆள் மூஞ்ச மட்டும் நல்லா பாருங்க. அந்த ஃபோன் எடுத்து நெக்ஸ்ட் யார்கிட்டையும் பேசுகிறான். நான் ஒய்ஃப்ட்டு தான் பேசுவாங்கன்னு நான் சொல்ல, நல்லா அண்டர்லைன், நான் ஒய்ஃப்ட்டு தான் பேசுவாங்கன்னு சொல்ல, யாரோ ஒரு ஜீவன்ட்ட அவர் சொல்கிறார், கன்வே பண்ணுறாரு, நான் வாங்க போகிறேன், ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் அந்த பக்கம் சொல்லுவாங்க. அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறதுக்கு இவனுடைய லவ் லைஃப் தேவைப்படுது. அது யாரா வேணா இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஆனால் அந்த லவ் இருக்கும்போது தான் வாழ்க்கை சுகமாகிறது. சில பேர் கேரக்டர் இருக்கான், கடைசி வரைக்கும் எல்லாம் கிடைக்கும், ஆனால் அவனுக்குரிய லவ் லைஃப் மட்டும், இவரும் எந்த பொண்ணையும் லவ் பண்ண மாட்டாரு, எந்த பொண்ணையும் இவரையும் லவ் பண்ணாது. இது ஒரு பெரிய பெருமையாக சொல்லுவாங்க. நாலாம் வீர பயங்கரமான ஆஞ்சநேய பக்தர். ப்ளீஸ் சார், உங்களை யாரும் அப்படிலாம் இருக்க சொல்ல, உங்களுக்கு நீங்களே ஏன் அப்படி இருந்துக்கிறீங்க? ஸோ அப்போ ரெண்டு கூட உச்சமாகும் பொழுது பணம் புரளும். ஜோபெல்லாம் காசு, வீடெல்லாம் காசு, பெட்டியெல்லாம் காசு. இப்போ தான் நான் தம்பி சதீஷ்ட சொல்லிட்டு இருந்தேன், வாழ்க்கையில் உங்களுக்கான நேரம் வரும்போது அந்த நேரம் நீங்களே பார்த்து பயப்படுவீங்க. என்ன இது, என்ன திருவண்ணாமலையில் ஒரு அரை ஏக்கர் புறம்போக்கு இடத்தோட நான் பாட்டுக்கு இருந்து செத்து போயிருப்பேனடா, எங்கே போனாலும் ஏமாற்றி என்னையாண்டா இவ்வளோ பேர் அலாக்கி விட்டீங்க, இப்போ நான் வாழ்ந்த இடத்துலலாம் மெமோரியல் கட்டி விட்றானுங்களா. அந்த மாதிரி காலம் முடிவு பண்ணிருச்சுன்னா உங்கள் பெரிய ஆளாயிடுவீங்க. ரெண்டு கூட உச்சமாயிட்டார், பணம் வரப்போகுதுன்னு காட் முடிவு பண்ணிட்டாருன்னா 2000 இப்போ 22 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் அப்பா கடன் கொடுத்த ஒரு ஆள், அப்பா காலமே முடிஞ்சு போச்சு, அவன் தம்பி எனக்கு என்னன்னே தெரில, கடன் வாங்கினதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்குள்ள கனவுல இந்த மாதிரி நாகாத்தா என்னை துரத்துது, இந்தப்போ உங்கள் அப்பா வாங்கின காசுன்னு கொடுக்கலாம், நடக்கலாம், யாரு கேட்டா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லையே. இவன்கிட்ட கொடுத்து ஒரு மாதத்தை கொடுத்து இவன்கிட்டே கிடைக்க மாட்டேங்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி போனோம், நான் கொடுக்க போறான், உங்களுக்கு கொடுப்பான் சார். காரணம் என்ன? நீங்க மேத்ராசி. அற்புதங்கள் நடக்கும், நேராக தான் நடக்க வழி இல்லை. என்னால் உடைச்சுதான் கிடைக்க முடியலன்னா சர்ப்ளஸ் மணி, எங்கேயோ போன மணி, என்னைக்கோ இழந்த மணி. ஆமா இல்ல, நம்ம இப்போ கிளைம் பண்ணா பிஎஃப் வரும்ல, இதை நான் யோசிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வரும். அதெல்லாம் ஸோ எனிவே ஜனவரி மாதம் பனி விழு மாதமா எனக்கு தெரியாது, ஆனால் ஜனவரி மாதம் உங்களுக்கு பேக்கெட் நிறைய பணம் இருக்கும் மாதம். ஜனவரி மாதம் நீங்கள் லவ் பண்ணுற மாதம். ஸோ செம்மையாக லவ் பண்ண போகிறீங்க, ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. தொடர்ந்து நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.